வாரம் வாரம் ஸ்டாலின் மேஜைக்கு போன ரிப்போர்ட். சர்வதேச நிறுவனம் எடுத்த சர்வே திடுக் ரிசல்ட். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தனது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் வாராந்திர சர்வேக்களை மேற்கொண்டு பொதுமக்களின் மனநிலையையும் தனது வெற்றி வாய்ப்புகளையும் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. இந்த கள ஆய்வுகள் சர்வதேச ஆய்வு மற்றும் தர பகுப்பாய்வு நிறுவனங்களின் உதவியுடன் நடைபெறுவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த ஆய்வுகளை நடத்துவதற்காக சர்வதேச சர்வே நிறுவனங்களில் சில களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் துல்லியமான மற்றும் கட்டமைக்கப்பட்ட தகவல்களை பெற திமுக முயல்கிறது. இந்த வாராந்திர ஆய்வுகள் வாக்காளர்களின் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களை நிகழ்நேரத்தில் கண்டறியவும், பல்வேறு பகுதிகளில் உள்ள தேர்தலின் ஆரம்பகால போக்குகளை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. சாதி வாரியான, பாலின வாரியான, தொழில் வாரியான மற்றும் பிராந்திய வாரியான சிறப்பு ஆய்வுகள் என பலதரப்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக கிராமப்புற தொழிலாளர்கள், நகர்ப்புற இளைஞர்கள், பெண் வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் என பல்வேறு பிரிவினர் தற்போதைய அரசியல் நிகழ்வுகளுக்கு எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதை அறிய சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த ஆய்வில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ந்து வரும் செல்வாக்கு ஒரு முக்கிய கண்காணிப்பு பகுதியாக உள்ளது. டிவிகே திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை எந்த அளவு பாதிக்கின்றது என்பதையும், முக்கிய தொகுதிகளில் அது ஒரு தீவிரமான சவாலாக அமையுமா என்பதையும் புரிந்து கொள்ள திமுக ஆர்வம் காட்டுகிறது. விஜயின் அரசியல் எழுச்சியுடன் தொடர்புடைய அங்கீகாரம், பொதுமக்களின் உணர்வுகள் மற்றும் வாக்கு வங்கி ஆகியவற்றையும் இந்த ஆய்வுகள் அளவிடுகின்றன. சமீப மாதங்களாக கவனத்தை ஈர்த்துள்ள கரூர் விவகாரமும் மற்றொரு முக்கிய மையப்புள்ளியாகும். கரூர் மற்றும் அதை சுற்றியுள்ள வாக்காளர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துகள் தனித்தனியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இது உள்ளூர் பிரச்சனைகள் எப்படி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடும் என்றும் ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. இந்த தரவுகளை பயன்படுத்தி கட்சித் தலைவர்கள் தங்கள் பிரச்சார கதைகளை சரிசெய்து திட்டங்களை வகுக்க முடிவு செய்துள்ளனர். இந்த வாராந்திர ஆய்வுகளின் நோக்கம் வெற்றி வாய்ப்புகளை கணிப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மட்டத்திலும் அரசியல் உத்திகளை மாற்றுவதும் ஆகும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆய்வுகளின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் வேட்பாளர் தேர்வு, வாக்குச்சாவடி நிலை திட்டமிடல், தகவல் தொடர்பு உத்தி மற்றும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் போன்ற கட்சி நடவடிக்கைகளில் உதவுகின்றன. தொடர்ச்சியான தரவு சார்ந்த அணுகுமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் 2026 தேர்தல்கள் நெருங்கும் போது திமுக தனது போட்டியாளர்களை விட ஒருபடி மேலே இருக்கவும், கள நிலவர மாற்றங்களுக்கு விரைவாக பதிலளிக்கவும் முயல்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளையும் இதன் அடிப்படையில் முடிவெடுக்கவும் திட்டமிட்டுள்ளது. இந்த வாராந்திர ரிப்போர்ட் நேரடியாக முதல்வர் ஸ்டாலினின் மேஜைக்கு செல்கிறது. சர்வே ரிப்போர்ட் அடிப்படையில் ஸ்டாலின் வாரம் வாரம் முக்கிய ஆலோசனைகளை வழங்குவதாக கூறப்படுகிறது.